பழைய இரும்பு கடையில இருந்து இந்த டிவிடி உள்ள இருக்கிற சிடி டிரைவ் எடுத்துட்டு வந்தேன். இந்த சிடியை பின்னாடி திருப்பி பார்த்தேன். ஒரு 4000 ஆர்பிஎம் கெப்பாசிட்டி உள்ள ஒரு டிசி மோட்டர் கொடுத்துருக்காங்க. சிடியை நல்லா ஃபாஸ்டா ரன் பண்ண வைக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இந்த சிடி டிரைவை வச்சு எப்படி ஒரு மினி கிரைண்டிங் மிஷின் பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். சிடி டிரைவ் மேல இருக்கிற மேக்னெட் சப்போர்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ண அந்த சப்போர்ட்ல சென்டர்ல மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட்டை வெளியில எடுக்கணும்னா அது சென்டர்ல இருக்கிற லாக்கை கட்டரால கட் பண்ணி எடுத்து மேக்னெட்டை வெளியில எடுத்துடலாம். இந்த மேக்னெட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சிடி ஃபாஸ்டா சுத்துறப்போ கழட்டிக்கிட்டு வெளியில வராத அளவுக்கு இந்த மேக்னெட்டை வச்சா லாக் ஆயிடும். அதுக்காக இந்த சிடி டிரைவ்ல இந்த மேக்னெட் கொடுத்துருக்காங்க. சிடி டிரைவ் ரொம்ப அழுக்கா இருக்கு. பிரஷால தேய்ச்சி சுத்தம் பண்ணிக்கிறேன். பழைய இரும்பு கடையில இருந்து எடுத்துட்டு வந்ததுனால அதிகமா அழுக்கா இருக்கு. அதனால நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன். சிடி டிரைவை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. புதுசு போல தெரியுது. மோட்டாரோட சிடி கனெக்டிங் வீல்ல நான் சுத்திரும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இது போல சாண்ட் பேப்பர் வீல் எடுத்துக்கிட்டு மோட்டரோட வீல்ல சென்டரா வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாண்ட் பேப்பரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேக்னெட்டிக் லாக் போட்டு நான் கரெக்டா வச்சு லாக் பண்ணிக்கிறேன். சுத்துறப்போ சாண்ட் பேப்பர் வெளியில வராத அளவுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டேன். அந்த கண்ட்ரோலருக்கு பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி சிடி டிரைவ்ல ஒரு பக்கமா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். க்ளூ அப்ளை பண்ணி மோட்டர் கண்ட்ரோலர் கழட்டிட்டு வராத அளவுக்கு நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சைடுல 2 மோட்டர் ஒயர் வருது. அது கண்ட்ரோலருக்கு போற அளவுக்கு லென்த் பத்தல. அதனால 2 ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம சால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். மோட்டர்ல இருந்து வர மைனஸ் ஒயருக்கு நான் பிளாக் ஒயரை சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மோட்டர்ல இருந்து வர பிளஸ் ஒயருக்கு நான் எல்லோ ஒயரை சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 ஒயரை சால்டரிங் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் 2 ஒயரும் டச் ஆகி ஷார்ட் ஆகாம இருக்கிறதுக்கு 2 ஒயர்லயும் நான் டேப் அடிச்சு எடுத்துக்கிறேன். மோட்டார் ஒயரை டேப் அடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கண்ட்ரோலர்ல கனெக்ஷன் பண்ற அளவுக்கு மோட்டார் ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சால்டரிங் ஆயினால ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கிட்டேன். மோட்டர் ஒயரை பின்பக்கமா விட்டு கண்ட்ரோலர்ல கனெக்ட் பண்ற அளவுக்கு வெளியில விட்டு எடுத்துக்கிட்டேன். மோட்டரோட பிளஸ் ஒயரை கண்ட்ரோலரோட பிளஸ் டெர்மினல்ல கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். மோட்டரோட மைனஸ் ஒயரை கண்ட்ரோலரோட மைனஸ் டெர்மினல்ல கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். மோட்டருக்கு பவர் தரத்துக்கு 3 வோல்ட் லித்தியம் பேட்டரி பேக் 3 பேரலா கனெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேட்டரி டெர்மினல்ல 2 ஒயரை சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். பேட்டரியோட பிளஸ் டெர்மினல்ல எல்லோ கலர் ஒயரை சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். பேட்டரியோட மைனஸ் டெர்மினல்ல பிளாக் கலர் ஒயரை சால்டரிங் பண்ணி இது போல எடுத்துக்கிட்டேன். பேட்டரியில 2 ஒயரை சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ட்ரோலருக்கு பவர் சப்ளை தரணும். பேட்டரியில இருந்து வர மைனஸ் ஒயரை கண்ட்ரோலரோட மைனஸ் டெர்மினல்ல வச்சு கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். பேட்டரியில இருந்து வர பிளஸ் ஒயரை எடுத்து கண்ட்ரோலர்ல வர பிளஸ் டெர்மினல்ல நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு வழியா எல்லா கனெக்ஷனும் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம கிரைண்டிங் மிஷினை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். என் கையில ஒரு துருப்பிடிச்ச கத்தி வச்சிருக்கிறேன். இந்த கத்தியை நம்ம மிஷினை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நவீன் கிரியேட்டிவ் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுங்க. மோட்டர் கண்ட்ரோலர் ஆன் பண்ணி ஃபுல் ஸ்பீட்ல வைக்கிறேன். கிரைண்டிங் வீல் நல்லா ஃபாஸ்டா சுத்துது. நான் வச்சிருக்கிற கத்தியா அந்த கிரைண்டிங் வீல்ல உரசுறப்போ ஸ்பார்க் வருது. நம்ம மேக் பண்ண கிரைண்டிங் மிஷின் நல்லாவே ஒர்க் ஆகுது. கத்தியை நல்லாவே கிரைண்டிங் பண்ணுது. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்பார்க் நிறைய வருது. கத்தியை நல்லாவே ஷார்ப்பா தீத்திருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததோட இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ எட்ஜெலாம் நல்லா ஷார்ப்பா இருக்கு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.